எங்க தரணி தாங்க. உலக இருளை நீக்கும் சூரியன், எங்கள் அறியாமை இருளை நீக்கும் தாளாளர். அரண்மனையிலும் இருப்பாங்க ராஜாராணி, எங்க பள்ளியிலும் இருக்காங்க ராஜாராணி. அவங்கதான் எங்க தலை, எங்க பள்ளி முதல்வர்கள். ஜல்லிக்கட்டில் சீறி வரும் காளையை வீரத்தால் அடக்குபவர்கள் வீரர்கள். பள்ளியில் சீறி வரும் காளையை பாசத்தால் அடக்குபவர்கள் எங்கள் ஆசிரியர்கள். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அதுதான் எங்க மாணவ குல சிங்கம். வீட்டுக்கு வரவங்க கெஸ்ட், நிகழ்ச்சிக்கு வரவங்க சீஃப் கெஸ்ட். அவங்க தான் அங்க வந்திருக்கும் ஸ்பெஷல் கெஸ்ட். MC நல்லா இருந்தா என்ஜாய் பண்ணுங்க, நாங்க போன பிறகு கலாய்க்காதீங்க. ஏய் போதண்டி, சீக்கிரமா நிகழ்ச்சிக்கு போயிடலாம். டும் 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 டும். இதனால இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா, இன்னைக்கு இங்க நடக்க போறது ரெட்டை திருவிழா. என்னது ரெட்டை திருவிழாவா? ஆமா, நம்ம முதலாளி நல்ல முதலாளி, நல்ல மனம் பிள்ளை குணம் கொண்ட முதலாளி. யார் அவரு? இது தெரியாதா? அவர் தான் நம்ம சேர்மன். அவரோட பிறந்த நாளை தான் நம்ம ஃபவுண்டர்ஸ் டேவை கொண்டாடுறோம். அகிலம் படைத்து அறிவை விதைத்து அன்பை கொடுத்து விண்ணின் ஒளியாய் மண்ணின் மணியாய் இருக்கும் தமிழ் தாயை வணங்கி நிகழ்ச்சியை தொடர நம் அனைவரும் எழுந்திருப்போமா? ஆம், இது தமிழ் தாய் வாழ்த்தின் நேரம். விளைச்சல் பெருகி விவசாயி மகிழட்டும், மாற்றங்கள் மலர்ந்து மகிழ்ச்சி பொங்கட்டும். தமிழர் திருநாளாம் தை திருநாளில் என் அன்னை தமிழை வணங்கி விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்பதில் அகம் மகிழ்கின்றேன். புனித மரியன்னை பள்ளியின் தாளாளரும் தலைமை ஆசிரியரும் பல்துறை வித்தகருமான நம் விழாவின் சிறப்பு விருந்தினர் முனைவர் ஜோ ஆண்டனி அவர்களை தரணி பள்ளிகளின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். உயர் கல்வியும் உன்னத சிறப்பும் பல்கலை ஞானமும் கொண்ட தரணி பள்ளிகளின் தாளாளர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். பேச்சுக்களில் குறுந்தொகையாக செயல்களில் நெடுந்தொகையாக விளங்குபவர், உலக நடப்பிடை உதிராமல் வழங்குபவர் அவர் வேறு யாரும் அல்லர், நம் தரணி பதின்ம மேல்நிலை பள்ளியின் தாளாளர் தான். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அன்றளர்ந்த மலராய் ஞான பூங்கோதையாய் செயலில் வீரராய் விளங்கும் தரணி சர்வதேச பள்ளியின் முதல்வர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ்த்தாயின் மார்பில் தவழ்ந்து முத்தாரமாய் ஒலித்திடும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். கல்வியை விட சிறந்தது வேறொன்றில்லை என்பதை உணர்ந்து தங்கள் வாழ்வில் அறிவென்னும் தீபத்தை நாள்தோறும் ஏற்றிக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை நிறுவன தின விழா மற்றும் பொங்கல் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறேன். வணக்கமும் வாழ்த்துக்களும். Distinguished guests on the dais, dear students, dear teachers, good morning to you all. Today we have twin happiness, right? Dual happiness. Iratta Vila. That's already told, MC girls, they told today is Iratta Vila. So today we have twin happiness. One is our founder's birthday, founder chairman's birthday today, and another one is Pongal. On this golden day, I would like to speak something that I know about our chairman. You know that he is an educationist because he has established a lot of schools, institutions. First of all, he was an entrepreneur, an industrialist. He is a very successful industrialist, and at the same time, he is a very good educationist too. His passion for teaching, we can see in one of the incidents that happened in his early life. You know, children, after completing chairman's education, what I heard and read is that chairman was offered 2 jobs. One was a job which offered him ₹650 monthly as a salary in a company, and another job was a teaching job in a college
and the salary was rupees 250 per month in 1960s actually. And if it was us, what we would have chosen? What we would have chosen? Rupees 650 job or rupees 250 job per month? We will all go for the higher salary, isn't it? But what did chairman do, right? He turned down the offer that was given by the company, that was rupees 650, and he turned to the teaching profession, which gave him only rupees 250. Money was not a matter for him, it was his passion. It was his passion for teaching that he turned to teaching side. So he was a teacher first of all, he was a professor first of all, and then became an industrialist. And he did all his works with passion. Somewhere it is written about him, or he has said, my hobby is my job and my job is my passion. This is what he said about it. Pongalo Pongal. Pongalo Pongal. Pongalo Pongal. So what I was saying was, yeah, chairman said about his job, isn't it? What did he say about his job? My hobby is my job and my job is my hobby. We do hobbies with passion actually, isn't it? We like to do things. I mean, hobbies are our passion actually. He considered his job as his passion, and that was the dedication he showed to his work. And in one of his books that he has launched, you know the name of the book that he has launched? Anybody among the students? He launched one book named Idaya Oli. In Idaya Oli, he spoke about his hard work and his passion towards his work, and he also spoke about his setbacks in his life. But all the setbacks never put him behind. He took all this as challenges and went forward. So we need to celebrate the successful man. Today is his birthday and we need to celebrate his birthday. He is a very successful man and we need to celebrate that successful man. So from the bottom of my heart, I wish our chairman long life, good health and prosperity in his life.
இன்று நடந்து கொண்டிருக்கும் இந்த இனிய சிறப்பான விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் எனது அன்பான காலைய வணக்கத்தை உண்டாக்கி உங்களுக்கு அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மிக்க மகிழ்ச்சி என்னவென்றால், இந்த குழந்தை பருவத்திலிருந்து நீங்கள் மீண்டும் வந்து மேலே வரும் பொழுது இந்த குழந்தை பருவத்தினுடைய ஒரு நல்ல காரியங்களை நீங்கள் எல்லாம் இழந்து கொண்டு வருவீர்களோ என்று எனக்கு ஒரு மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த பருவத்தில் தான் நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் சொல்றாங்களே இந்த காலத்துல, the stress is very very more for every human being, and because of that everybody is suffering. You are well aware of it. அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு மீனிங்கே தெரியாது நினைக்கிறேன். because you are so young and you do not know what is happening around you, and your only thinking is always about your education, your play, your friendship, everything. So I am so jealous about you all because we lost all these happenings in this age. However, I once again wish you all a happy new year and I wish you a happy New Year.
நம் கலைமனைகளின் தலைமகனுக்கு பிறந்த நாள் விழா. இங்கிருந்தே நம்முடைய வாழ்த்து கவிதை அவரை சென்று அடையும் என்று நம்புகிறோம். வரங்கள் எல்லாம் தவம் இருந்த காரணத்தால் இப்பூமியிலே வந்து உதித்த திருமகனே, புரியாத இப்பேருலகின் தத்துவத்தை தன் வாழ்க்கையின் வரலாறாய் புனைந்து கொண்ட பெருமகனே, உன் புகழை கரம் படைக்க முயலுகையில் குற்றால தேன் அருவி கொட்டுகின்ற பாவனை போல் வற்றாத கற்பனைகள் வந்தென்னை சூழாதோ, வருகின்ற புகழ் அனைத்தும் உனை வந்து சேராதோ. வங்கம் உனதுள்ள உயர்த்தி பாடும், உன் அங்கத்தின் அணுவெல்லாம் புரட்சிதனை பேசும். உன் எளிமையும் மனித நேயமும் எதிர்ப்படும் எல்லோரையும் புரட்டி போடும். வெண் சங்கும் உன் பெயரை இப்புவிதனில் முழங்கும். கட்டி தமிழனே, கவிதை பெருஞ்சுனையே, எட்டு திசையும் எழில் வளர்த்த பூமகனே, எங்களுக்கு அரிதாய் கிடைத்த அமுத சுரபினி, அணையா விளக்கின் பேரொளி சுடரும் நீ. உன் விழிகள் காக்கும் மௌனங்கள் மொழி படைக்கும். விடி வெள்ளி உன் கண்களில் திசை காணும். சுடும் நெருப்பும் உன் எதிரில் உரைபணியாகும். சூரியனும் உன் உருவு கண்டு தன் உடல் சிலிர்க்கும். கடலுக்கும் முடிவுண்டு, அவை கரைதான் என்பேன். உன் கடும் உழைப்புக்கோ கரை இல்லை, இதை மகா காவியம் என்பேன். அதையே எங்கள் இதய ஒலி என்பேன். அதையே எங்கள் ஹார்ட் பீட் என்பேன். தமிழன்னை ஈண்டெடுத்த தவ புதல்வனே, இந்த தரணியின் தலைமகனே, பாடி கழிக்கின்றேன் உன்னை பாட்டாலே. புகழ் மாலை சூடி கொடுத்து சுக கவிதை சொல்கின்றேன். 100 விழுக்காடு உடல் உள்ள ஆன்ம நலனோடும் மன நிறைவோடும் உள்ள உறுதியோடும் பிறரை வாழ்வித்து வாழ நீவிர் பல்லாண்டு வாழ்க. புகழ் மாலை சூடி கொடுத்து சுக கவிதை சொல்கிறேன். 100 விழுக்காடு உடல் உள்ள ஆன்ம நலனோடு மன நிறைவோடு உள்ள உறுதியோடு பிறரை வாழ்வித்து வாழ நீவிர் வாழ்க என இறைவனை வேண்டி வாழ்த்தும் தரணி குடும்பம், தரணி நகர், வாசுதேவநல்லூர். தேங்க்யூ.
பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இது பள்ளிக்கூடம். நீங்களும் இங்க படிக்க வந்திருக்கீங்க. ஒரு கோவிலுக்குள்ள வந்தா எவ்வளவு பயபக்தியோட இருப்பீங்களோ அதை விட அதிக பயபக்தியோட இங்க கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. மக்கள் ஆஃப் பண்ணிக்கலாமா? எப்படி ஆஃப் பண்ற பாரு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். பள்ளி அறையும் பல்கலைக்கழகமும் பகுத்தறிவு பாதையும் குருவும் என் அறிவு தெருவுமான உன்னையும் என்னையும் இந்த மண்ணையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற விவசாயிகளின் பொற்பாதங்களை வணங்கி நான் வந்த வேலையை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தமிழை பற்றி அதிகமாக பேசுவேன், தமிழையும் பேசுவேன், தமிழர்களிடம் அதிகமாக பேசுவேன். அப்ப நீங்க தமிழர்களா? தமிழர்களா இல்லையா? தமிழன்னா தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா என்பது. நீங்க எல்லாம் தலை கவிழ்ந்து போயில உட்கார்ந்துட்டு இருக்கு. சைடா உட்கார பார்ப்போம். சரி, அடுத்து இப்ப என்ன ஆச்சுன்னா, இங்க இருந்து சொலிப்பவர்கள் எல்லாருக்கும் காரணம் நீங்க. நீங்க கைதட்டினா தான் இங்க இன்ட்ரெஸ்டா இருக்கும், இல்லாட்டா பாதியிலே போயிடுவாங்க. கைதட்டுவீங்கல்ல? கைதட்டுவீங்களா இல்லையா?
ஜோரா கைதட்டல் பார்ப்போம். சரி, இப்ப நான் ஒரு கைதட்டு சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஒரே தட்டு தான் தட்டணும். தட்டுங்க பாப்போம். இது தப்புன்னு ஜானி அடிக்க மாதிரி வரக்கூடாது. ஒரே தட்டு. இந்த தட்டு நீங்க எப்ப தட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க அப்படின்னு நான் சொன்ன உடனே தட்டணும். புரியுதா? வாழ்க இப்படி வரக்கூடாது. வாழ்கனா ஒரே தட்டு தான். வாழ்க 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 என வாழ்த்துக்கிறேன் தடத்தடன்னு தட்டிடணும். புரியுதா? இன்றைக்கு 2 விழா. ஒரு விழா தமிழர்கள் விழா, இன்னொன்று ஒரு தமிழருக்கு விழா. புரியுதா நான் சொல்றது? தமிழ் விழா என்பது பொங்கல் விழா, தமிழருக்கு விழா என்பது உங்களுடைய சேர்மனுடைய விழா. ஒரு நீ முன்னேற வேண்டும் என்றால் வியாபாரம் செய், அடுத்தவர்களை முன்னேற்ற வேண்டும் என்றால் கல்வி நிறுவனங்கள் அமைத்துக் கொடு. ஆகவே இந்த 2வது புண்ணிய தெய்வத்தை, புண்ணிய காரியத்தை செய்திருக்கிறதற்காக உங்களுடைய சேர்மன் அவர்களை உங்கள் கூட்டத்தின் சார்பாக வாழ்க, என்ன தூங்கிட்டீங்க அதுக்குள்ள, வாழ்க 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 என வாழ்த்துகின்றேன். அடுத்து இந்த பள்ளியினுடைய தாளாளர் ஐயா அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த காலத்தில் இன்ஜினியரிங் படிக்கும் போது அந்த 1000-ல் ஒருவன் இவர். ஏதோ 10ஓட 11 இல்லை, அப்படி நின்ற ஒருவர் இவ்வளவு எளிமையாக, இந்த எளிமை என்பவர்கள் பிறருக்கு புத்தகம் இல்லாமலே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம். தலைக்கணங்களை எல்லாம் தரைமட்டமாக்குவது இந்த எளிமைதான். அத்தகைய எளிய உள்ளத்தோடு இங்கு வந்திருக்கிற ஐயா அவர்களை வாழ்க 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 என வாழ்த்துகின்றேன். கைதட்டு தட்டாது, ஓங்கி அதிரணும். ஞாபகம், டீச்சர்ஸும் சேர்ந்துதான். நீங்க தட்ட ஆரம்பிச்சீங்கன்னா பிள்ளைங்க தட்டிடுவாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பிரின்சிபால். தென்னிந்தியாவிலே இந்த வரைபடத்தில் தேடி கிடைக்காத ஒரு புள்ளி அளவு கூட உள்ள சங்கரவாயில் பக்கத்தில் உள்ள ஒரு தர்மத்துரணியில தோன்றியவர் தான் அவர், என்னுடைய தாய்மாமன். இவர் போன இடத்திலெல்லாம் மிரட்டி விட்டு வந்தார். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் பேரை கேட்டா சும்மா அதிர்து இல்ல, சொல்லி பாருங்க. பேரை கேட்டா நீங்களும் பேசிக்கிட்டே தான் இருக்கணும். புரியுதா? பேரை கேட்டா அதிரடி மன்னன் அவர்கள். ஆகவே அவர்களை உங்கள் சார்பாக வாழ்க 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 என வாழ்த்துகின்றேன். அதுக்கடுத்து பக்கத்தில் அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். சிலர் போதித்தால் தான் இந்த பூமி புண்ணியத்தை அடையும், சிலர் உதவி செய்தால்தான் இந்த பூமி நிறைவை அடையும், சிலர் பேசினால்தான் இந்த பூமி அடுத்த கரையை அடையும், சிலரை பார்த்தாலே போதும் நாம் நிறைவடைவோம். அம்மா அவர்களின் முகம் கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு ஆறுதலையும் அருளையும் தரக்கூடியது. அதனால நீங்க எப்பவுமே வெளியில வரணும், சூரியன் எப்பவுமே வெளியே வரணும், உங்களை பார்க்கின்ற பல்வேறு தாமரைகள் மலரணும். ஆகவே உங்களுக்கு ஆண்டவன் எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்க நீங்களும் வாழ்க 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 என வாழ்த்துகின்றேன். அதுக்கடுத்து நம்ம பக்கத்து வீட்டு பள்ளிக்கூடத்து முதன்மை பணியாளர், சிபிசி ஸ்கூல் பிரின்சிபால், அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் என்னுடைய வலைத்தளம் என்று சொல்கிறீர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அந்த வலைத்தளத்தில் நான் பதிவிடுவேன். 90 நாடுகளில் தமிழ் வாழ்கின்ற எல்லோர்களும் அதை பார்ப்பார். அதிகமாக நான் பேசுவது பெண்ணியம். ஆனால் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் உங்களை விட என்ன குறைஞ்சிட்டோம், நாங்கள் எல்லாம் சரிசமமாக அடைஞ்சிட்டோமே, ஆணுக்கு எந்த வகையில் நாங்கள் குறைஞ்சிட்டோம். பல்வேறு மேடைகளில் இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. நான் 2 கேள்வி தான் கேட்பேன். ஒன்று, ஆண்கள் களத்தில் நீங்கள் என்னைக்கா தாலி கட்டியிருக்கீங்களா? இல்லை எல்லாம் வளர்ந்தோம்னு இருக்கீங்களே, ஆண்கள் களத்தில் நீங்கள் இன்னும் தாலி கட்டிருக்கீங்களா? அது வரைக்கும் நீங்க அடக்குமுறையில் தான் இருக்கீங்க. ஒண்ணு. 2வது, ஆண்களுக்கு நிகராக சொத்தை பங்கு வச்சிருக்கீங்களா? இல்லையே. ஒரு அண்டா, ஒரு குண்டா, 2 சங்கிலி, 2 தடவழி, ஒரு நெத்திச்சூடி, ஒரு ஒட்டியானம், இது முடிஞ்சோடனே அப்பா முன்னால இப்படி ஒரு அழுவ, அதுக்கடுத்து காரத்தை வந்து பசியேறது, இதுல தானே வளர்ந்துருக்கிறீங்க. ஆனாலும் இப்படி சரிசமமாக பல்வேறு இடங்கள் நீங்கள் இருப்பதற்காகவும் அந்த புண்ணியத்தை இந்த இடத்தில் பகிர்வு செய்த முதல்வர் அவர்களையும் கைதட்டு வாழ்க 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 என வாழ்த்துகின்றேன்.
அதுக்கடுத்து தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, கேட்டுட்டே இருந்தீங்கன்னா தமிழ் வார்த்தை நிறைய உங்களுக்கு பிடிக்கும். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்கள். ஆனா இங்க உள்ள காக்கைகள் எல்லாம் தன் குஞ்சுகள் எல்லாம் எங்கேயோ விட்டுட்டு வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற குஞ்சுகளை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது பாத்ரூம்ல இருந்து பஸ் வரைக்கும் இவ்வளவு கண்ணும் கருத்துமாக பெற்றோரா ஆசிரியரா என்று பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாரையும் வளர்த்தெடுக்கிற உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை வாழ்க 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 என வாழ்த்துகின்றேன். பிறகு ஒரு நிழலாக இருந்து மறைவாக இருந்து ஒளி கொடுப்பதற்கு திரியாக உதவி கொண்டிருக்கின்ற அத்தனை பணியாளர்களையும் உங்கள் சார்பாக ஜோர கைதட்டணும். வாழ்க 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 என வாழ்த்துகின்றேன். இன்னும் 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஜனாதிபதி எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க இருக்குன்னு தெரியுமா? ஒரு பிரதமர் எங்க இருக்கிறான்னு தெரியுமா? ஒரு முதல்வர் எங்க இருக்கிறான்னு தெரியுமா? இதே போல் தாளாளர்கள் தலைமை ஆசிரியர் எங்க இருக்கான்னு தெரியுமா? உங்களுக்குள்ளதாண்டா இருக்கிறாரு. அந்த ஆளை நீங்க தானே. ஆகவே உங்களையும் தோற கைதட்டுங்க. வாழ்க 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 என வாழ்த்துகின்றேன். இதுவரை கைதட்டினீங்களா? கைதட்டீங்களா இல்லையா? இனி பாட்டும் படிக்கணும். சரியா? பாட்டு படிச்சுக்கிட்டே போகணும். எல்லாம் கவனமா இருந்துக்கோங்க. நான் நிறைய இந்த தமிழர் திருநாளை பற்றி சொன்னேன். மேடையில போய் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுறது இல்லை. அங்க பார்த்துட்டு அதை பார்த்து சொன்னேன். தமிழரை பற்றி தமிழ் விழாக்களை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாமே மெய் செலுத்து போனேன். நகை கடைக்குள் நுழைந்த பெண் எதை எடுப்பது எதை விடுப்பது, ஜவுளி கடைக்குள்ள போற பெண்கள் எதை எடுப்பது எதை விடுவது என்று தெரியாமல் தழுவி கொண்டிருப்பது போல இதுல எதை பாராட்டுறது எதை விட்டுறதுன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒன்று இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் உங்களை தொட்டு விட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். இசையும் தமிழும் என்று சொன்னார்கள். ஆனால் இசை கருவிகளை பற்றி அந்த பொண்ணு அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. இசையோடு தமிழ் இருக்கிறது அப்படி. இப்ப வளர்ச்சி என்றால் நல்லா கவனிச்சுக்கோங்க. வளர்ச்சி என்றால் எந்த பாடத்தை பற்றி சொல்லுவாங்க? கண்டுபிடிப்புகள். யார் சொல்ல? என்ன வேணாலும் பதில் சொல்லலாம். பதில் சொல்லிட்டே இருக்கணும். கண்டுபிடிப்புகள் எதை பற்றி சொல்லுவார்கள்? கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்களேன். அறிவியல். தமிழ் என்றால் அறிவியல். அந்த அறிவியல் பதிவுகளை புறா விஞ்ஞானம் அஞ்ஞானம் போட்டி கொண்டு இருக்கிற நேரத்தில் அந்த பதிவுகளை எல்லாம் தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுகிறதுன்னு இப்ப பார்ப்போம். அது இசையோடு கூடிய தமிழ். நிலவு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்னா தெரியும் சொல்லணும், தெரியாதுன்னா தெரியான்னு சொல்லணும். நிலவு தெரியுமா தெரியாதா? நிலவு எப்போதும் ஒண்ணு போல இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா? எப்படி இருக்குது? சில நேரத்துல குறைவாக இருக்கு. அந்த காலத்துல பஸ் பயணம் அது இது இல்லாத போது நடந்துதான் ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போவாங்க. அப்போ பௌர்ணமி அன்று பெரிய நிலவாக இருக்கிறது, பக்கத்து ஊருக்கு போகும்போது சின்ன நிலவாக தெரியும். சின்ன நிலவாக தெரியும் போது ஏன்னா உங்க ஊர்ல பெரிய நிலவு இருக்கிறது, எங்க ஊர்ல சின்ன நிலவா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது பசு போக்குவரத்து அதெல்லாம் கண்டுபிடித்த பிறகு இல்ல இல்ல இங்கே அந்த நிலவுதான் இருக்கு, இங்கேயும் அந்த நிலவுதான் இருக்குன்ட்டு தமிழ்ல என்ன பதிவு பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்று வந்ததும் இதே நிலா சச்சா சொல்லுங்க, இன்று வந்ததும் அதே நிலா, எங்கும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணிலும் ஒரே நிலா. அந்த ஊர்லயும் அந்த நிலவு தான், இந்த ஊர்லயும் இந்த நிலவு தான். அப்படி நிலவு எங்க இருக்கு? நிலவு எங்க இருக்கு அப்படின்னு அப்ப நினைச்சோம். இப்ப நிலவு வானத்துல இருக்கு, வானத்துக்கும் கீழே தான் இருக்கு, வானத்துல இல்ல, நிலவு கூப்பிட தூரத்துல தான் இருக்கு அப்படின்னு இலக்கியத்துல என்ன பதிவு பண்றாங்க தெரியுமா? வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுது. நிலவு வானத்துல இல்ல, இலக்கியத்துல பதிவு பண்ணி இருக்கிறான். வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுது. பிறகு நிலவு வானத்துல இருக்கு வானத்துல இருக்குன்னு சொல்லாதீங்க. போயிட்டு வந்தாச்சுப்பா, போயிட்டு வந்தாச்சு இல்லையா? போயிட்டு வந்தவன என்ன பதிவு பண்றான்? அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் ராசாத்திக்காக. நிலவு கையில பிடிச்சு போயிட்டான். அதுக்கடுத்து நிலவு அங்க இல்லடா, முகத்திலேயே நிலவு இருக்கு, கண்கள் நிலவு இருக்கு. முகம் ஒரு நிலா, விழி இரு நிலா, அடடா மூன்று நிலா. முகத்தை பார்த்த உடனே நிலவு என்று சொல்லிவிட்டான். அதுக்கடுத்து நிறைய பாட்டு வந்துச்சு. வெண்ணிலவே வெண்ணிலவே விளையாட தோணி தேவை சொல்லிட்டானா இல்லையா? நிலவை பார்த்து இலக்கியத்தில் எல்லாமே பாடல்களாக இருந்தது. பாடல்கள் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. என்ன?
கண்ணீர மயக்க பாட்டு, காதலிச்சு மறந்தா பாட்டு, கடவுளை பார்க்கவும் பாட்டு, நீட்டி கட்டையில போகையிலும் பாட்டு பாட்டு, எல்லாத்துக்குமே பாட்டு அப்படின்னு. அதாவது ஒப்பாரி அது இதுன்னு சொன்னாங்க. கண்ணீர மயக்க பாட்டு அப்படின்னு. நீ ஆளு அந்த காதல் வந்த உடனே நீ முன்னாலே போன நான் பின்னாலே வாரேன் எல்லாத்துக்கும். இப்ப கூட அடி ரஞ்சிதமே ஏன்னா பாட்டை என்ன சொல்லிட்டான், அவனுக்கு காதல் வந்துச்சுன்னா பாட்டு வந்துடும் இலக்கியத்துல. கண்ணீரை மயக்க பாட்டு, சரி காதல் தோல்வி அடைஞ்சு அதை மறக்கிறதுக்கும் பாட்டு தான். ஒன்னு நினைச்சு பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே அப்படின்றான். எல்லாத்துமே இசை தமிழ் ரத்தத்தில் அணுக்களில் ஊறினது. கடவுளை பார்க்கவும் பாட்டு, அள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் தாய், கடவுளை பார்ப்பதற்கும் பாட்டு, நீட்டி கட்டையில போகையிலும் பாட்டு, செத்து போகும்போதும் ஆளுக்கு ஒரு சேதி வச்சு ஆண்டவன் அழைப்பா ஆண்டவன் அழைப்பா, கட்டையில போகும்போதும் பாட்டு. இந்த பாட்டை கொஞ்ச நேரம் மாத்தி கொஞ்ச காலத்தில் மேல் சாதியினர் அதை கையில வைத்துக் கொண்டார்கள். தமிழர்களிடமிருந்து அது பறிக்கப்பட்டு விட்டது. அது சங்கீதமாகவும் சாரீரமாகவும் மாறிவிட்டது. என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ மைந்தனை ஈன்றாள் அன்னை அன்பின் ஊற்றாக சகசனி நிசனி பனி பம சகமக கமபம பனி பனிசா. இந்த சாசா தாத்தால நமக்கு தெரியாது, நம்ம தமிழர்கள் வராது. உடனே அவர்களுக்கு எதிராக ஒரு பாட்டை கொண்டு வந்தேன்னா, தாந்தடக்க தலாங்க தக்க தகஜுட 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 அப்படின்ட்டான். அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் பாட்டை பூரா அப்படி கொண்டு வந்துட்டான். நானும் உங்க பிரின்சிபால் நாங்க எங்க ஊர்ல கிராமத்துல அந்த ராமர்த்தி கோயில் கும்பிடுவாங்க. ராமர்த்தி கோயில் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாதா? ராமர்த்தி கோயில் கும்பிடுவாங்க. அப்ப கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த தம்பி கொட்டுக்கிட்டெல்லாம் வச்சு ஆடினாங்கல்ல, ஒயிலாட்டம் ஆடினாங்க இல்லையா, இது மாதிரி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆட்டம் ஆடும்போது ஒரு பாட்டு போடுவான், காட்டினிலே தலையை வெட்டுவான். கை தட்டுங்க அந்த பாட்டுக்கு. காட்டினிலே தலையை வெட்டுவான், தம்பி லக்குமணன் பர்ணசாலை ஒன்று கட்டுவான். இது அந்த சப்பரத்துக்கு முன்னால அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, கோயில் ஆடிக்கிட்டே போவாங்க. இது எங்க கிராமத்து மண்ணில் நான் கேட்ட பாட்டு. வேற சினிமா தியேட்டருக்கு போகும்போது இந்த பாட்டை கேளுங்க, காட்டினிலே தலையை வெட்டுவான். கை தட்டுங்க. காட்டினிலே தலையை வெட்டுவான், தம்பி லக்குமணன் பர்ணசாலை ஒன்று கட்டுவான். வாடி எங்கப்ப கிழங்க அக்கா மகா முக்கா துட்டு பாடாத வாய திறந்து. இது தரையில, அது தரையில எங்க ஊர்ல பாடின பாட்டு. திரையில எப்படி வந்துருச்சுன்னு பாருங்க. அதுக்கடுத்து எங்க வந்து முளைப்பாரி தலையில வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து போட்டு வச்சுக்கிட்டு கும்மி அடிப்பாங்க. கும்மி அடிக்கும் போது அந்த கும்மி அடிக்கிறான் பாருங்க. இப்ப அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அடிக்கணும், சரியா? காரு வாரத பாருங்க, காரு கதறி வாரத பாருங்க, காருக்குள்ளி இருக்கும் நம்ம ராமருக்கு கண்ணாடி மின்னில பாருங்க. எங்க ஊர்ல அந்த பொம்பளைகளுக்கு அது இந்த முளைப்பாரி வச்சுட்டு இந்த பாட்டு பாடுவோம். அதே மாதிரி அடிங்க. காரு வாரத பாருங்க, காரு கதறி வாரத பாருங்க, காருக்குள்ளி இருக்கும் நம்ம ராமருக்கு கண்ணாடி மின்னல பாருங்க. ஓ ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்கள், ஆயிரம் தாமரை மொட்டு. தரையில் பார்த்ததை திரையில் பார்க்கும் போது கற்பூர நாயகியே கனகவல்லி ஆகி மகமாகி. அதே அடி அடிங்க. கருப்பான கையாலே என்ன பிடிச்சா. இலக்கியத்துல பூரா தமிழ பூரா அப்படியே கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஆனால் இதெல்லாம் மண்ணின் மனம் மாறாமல் மண்ணில் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த மண்ணில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு தான் இந்த தமிழரையும் தமிழர் பெருமையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்ன வளம் எங்களிடம் இல்லை, என்ன நலம் எங்களிடம் இல்லை, எல்லாம் இங்க இருக்கிறது. அது கவிதைகளோட வர ஆரம்பிச்சு. கவிதை எப்போது எல்லாருக்கும் வரும்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 9ஆப்பு 8ஆப்பு 10ஆப்புல ஆரம்பிச்சிருவோம். அந்த அந்த பொருள் அதான் நம்ம அப்படிமா இருக்குல்ல. இவன் சும்மா இருந்தா கூட பக்கத்துல தான் மாப்பிள, ஏய் மாப்பிள வர அங்கதான் கவிதையே ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இசை வந்து அப்படி கவிதைக்கு வரும். என்னன்னு
அந்த கவிதை பாடும்போது கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா பார்க்கறான் இந்த பிள்ளைதான் நம்ம ஆளா அப்படின்ட்டு. என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா, பேச்சுக்கு பொருள் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா, சப்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா. பாட்டு அப்படி கவிதை கொண்டு போய் பிற சின்ன கவிதைகளா மாறிவிட்டது. அது பலதிலிருந்து எனக்கு நாங்கள் சேற்றிலே கை வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றிலே கை வைக்க முடியாது அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய அந்த கவிதைகள் வந்து விட்டது. ஆகவே தமிழை படியுங்கள், தமிழோடு படியுங்கள், தமிழ் இலக்கியங்களை புரிந்து கொள்ளுங்கள், அதோடு வாழுங்கள் அப்படின்னு கடைசியில் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துட்டு போறோம். ஆசிரியர் பெருமக்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்க கையில் தான் பொறுப்பு இருக்கு. இந்த நாட்டை மாற்ற, இந்த வீட்டை மாற்ற, இந்த சமுதாயத்தை மாற்ற உங்களிடம் தான் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பாட்டு உங்களுக்காக போட்டிருக்கான். கரெக்டா சொல்லுவீங்களா? உங்களுக்காக இருக்க பாட்டு என்ன பாட்டு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம். உன்னால் முடியும் தம்பி தம்பி. கேட்கலையா அந்த பாட்டு? அந்த பாட்டு தான் உங்கள் பாட்டு. ஆகவே உங்களால் வாழ முடியும், உங்களால் வளர முடியும், உங்களால் ஜெயிக்க முடியும், உங்களால் நாட்டை திருத்த முடியும், உங்களால் தான் முடியும் 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 என்று கூறி கடைசியில் ஒரு தாரக மந்திரத்தை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறேன். ஒற்றுமையில் இந்தியனாயிருப்போம். சொல்லுங்க. உணர்வில் தமிழனாயிருப்போம், மொத்தத்தில் மனிதர்களாயிருப்போம். மீண்டும் ஒரு முறை. ஒற்றுமையில் இந்தியனாயிருப்போம், உணர்வில் தமிழனாயிருப்போம், மொத்தத்தில் மனிதர்களாயிருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த என் தாய்மொழியில் நன்றியுரை கூற பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னசத்திரம் 1000 வைத்தலை விட, ஆலயங்கள் 10,000 நாட்டலை விட, புண்ணியம் கோடி அங்கோடி ஏழைக்கு எழுத்தறிவித்த இதற்கேற்ப தரமான கல்வி கொடுக்க வேண்டும் என்ற முனைப்போடு இந்த கிராமத்தில் 3 கல்விக்கூடங்களை நிறுவி இன்று பிறந்த நாள் காணும் எங்களுடைய நிறுவன தலைவர் பேராசிரியர் முனைவர் பழனிஜி பெரியசாமி அவர்களுக்கு நம் கலைமனைகளின் சார்பாக இறைவேண்டல் கலந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றிகளும். பள்ளியின் சார்பாக நாம் எடுக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் தந்து வெற்றி கனியை பறிக்கும் வரை நம்மோடு பயணிக்கும் நம் தாயாளர் நம் சிறப்பு விருந்தினர் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்தது போல் எங்கள் செவிகளுக்கு விருந்தளித்தது. பன்முக தன்மை கொண்ட புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியின் தாயாளரும் தலைமையாசிரியருமான முனைவர் ஜோ ஆண்டனி அவர்கள் எங்களின் அழைப்பை ஏற்று தொடக்கம் முதல் இறுதி வரை நம்முடனே இருந்து விழாவினை சிறப்பித்து தந்தமைக்கு எங்கள் நெஞ்சால் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சியுடன் மெய் வருத்த கூலி தரும் என்று விடாமுயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் அனைத்திலும் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் நம் பதின்ம பள்ளியின் முதல்வர் முனைவர் குழந்தைசாமி அவர்களுக்கும் நம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிலே விதை விதைத்து, பண்பிலே பயிர் முளைத்து, பாசத்திலே கொடியோடு பவளம் போய் பூப்பத்து அப்பூவிலேயே அமர்ந்திருக்கும் தரணி சர்வதேச பள்ளி முதல்வர் முனைவர் ஜி பீட்டர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவெல்லாம் முன்னிற்பவையாகும் எனும் வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க தன் நுட்பமான முன்னறிவால் மாணவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் தரணி பதின்ம மற்றும் சர்வதேச பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தரணி பதின்ம மற்றும் சர்வதேச பள்ளிகளில் சிற்றுக்குருவியாய் சிறந்திருக்கும் மாணவியாய் வண்ணம் தெளிக்கும் என் அருமை சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகள் பல. அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள்